வணக்கம், நான் உங்கள் சீமான் ஆர்மி அகாடமி பேசுகிறேன். தற்போது இந்திய இராணுவத்தில் ஆள் சேர்ப்பு நடைபெற உள்ளது. அதற்கான பயிற்சி வகுப்புகளும் அட்மிஷனும் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கான விண்ணப்ப பதிவு நாள் கடைசி மார்ச் 22ஆம் தேதி வரை நடைபெறும் என்பதை தெரிவித்துக்கொண்டு, பயிற்சி எடுத்துக்கொள்ள விரும்பும் இளைஞர்கள் அனைவரும் நம்மிடம் வந்து பயிற்சி எடுத்துக்கொள்ளலாம். பயிற்சி கட்டணம் குறைந்த கட்டணம் ரூபாய் 10,000 கட்டினால் பணியில் சேரும் வரை நீங்கள் பயிற்சி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நம்ம அக்னிபாத்தை பற்றி பேச வரோம். அக்னிபாத் என்றால் என்ன? இப்போ எத்தனையோ குடும்பத்தில் பெற்றோர்களுக்கு அக்னிபாத்னு சொன்னால் அது ஒரு வேலை இல்லை, 4 வருஷம்தான் அதில் சேர்க்குறாங்க, அதுக்கப்புறம் வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்றாங்க. அந்த மாதிரி பெற்றோர்களுடைய நிறைய கருத்து, அந்த மாதிரி தவறான கருத்துக்கள் இருக்குது. அப்படி இது ஒன்றும் கிடையாது. அக்னிபாத்தில் வந்து 4 வருஷத்துக்கு வச்சுருப்பாங்க. அதில் குறிப்பிட்ட 50% வந்து எடுத்துக்கிட்டு மிச்சார்களை அனுப்பிச்சி விட்ருவாங்க. அப்படி அனுப்பிச்சாலும் வெளியில் வந்து உங்களுக்கு துணை ராணுவம் சொல்லக்கூடிய சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப், ஐடிபிபி, அசாம் ரைஃபிள், எஸ்எஸ்பி, அந்த மாதிரி நிறைய பிரிவுகள் இருக்குது துணை ராணுவத்தில். அதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க. அதை தவிர ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் தமிழ்நாடு போலீஸு, குரூப் 4 அந்த மாதிரி இதில் போகிறதுக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதனால் நீங்கள் அதை தவறாமல் எண்ணாமல் பிள்ளைகளை இராணுவத்துக்கு அனுப்பிச்சி வைங்க. இது ஒன்றும் தவறான கருத்து இல்லை. சும்மா வீட்டில் தெரியறதுக்கு ஏதோ ஒரு கவர்மெண்ட் வேலைன்னு போனாலும் அடுத்தடுத்து அவருடைய வாழ்க்கை முன்னேற்றத்தை பிடிச்சிக்குவாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு, வசதியற்ற இளைஞர்கள் நமது பயிற்சி மையத்தில் வந்து பயிற்சி எடுத்துக்கொண்டு வெற்றி பெற்று அரசு பணியில் சேருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் தெளிவான விவரங்களுக்கு நான் ஃபுல் வீடியோ கீழே ஒன்று கொடுத்துருக்கோம். அதில் நம்ம சென்டர் எங்கே இருக்குது, நம்மளுடைய சென்டர் பேர் என்ன, பஸ் ரூட் என்ன அப்படின்ற விவரம் தெளிவாக கொடுத்துருக்கேன். கீழே அந்த கொடுக்குற அந்த வீடியோ பாருங்கள். சீமான் ஆர்மி அகாடமி, டி கல்லுப்பட்டி ரோடு, கேஆர் காலேஜ் எதிர்ப்புறம், பேரையூர், மதுரை மாவட்டம். தொடர்புக்கு 97 87 41 91 15. ஒரு முன்னாள் ராணுவ வீரரின் 32 வருட கால அனுபவ வெற்றி பாதையின் சேவையில் ஆயிரக்கணக்கான இளைஞர்களை ராணுவம் மற்றும் எஸ்எஸ்சி, பிஎஸ்எஃப், அசாம் ரைபிள்ஸ், சிஆர்பிஎஃப், ஐடிபிபி, சிஐஎஸ்எஃப், ஆர்பிஎஃப், இந்தியன் கோஸ்ட் கார்டு, நேவி, ஏர்போர்ஸ் ஆகிய பிரிவுகளில் எமது பயிற்சியின் வழிகாட்டுதல் மூலம் ஆயிரக்கணக்கான இளைஞர்களை இந்திய சீருடை பணிகளில் இணைத்துவிட்ட பெருமை இளைஞர்களின் இமயம் என்று அழைக்கப்படும் எமது சீமான் ஆர்மி அகாடமியே சாரும். குறிப்பாக ஆதரவற்ற இளைஞர்கள், விதவை தாய்மார்களின் பிள்ளைகள், மாற்றுத்திறனாளிகளின் பிள்ளைகள், இவர்கள் நலனுக்காக எமது நிர்வாகம் இலவசமாகவே அவர்களுக்கு தங்கும் விடுதி, உடற்பயிற்சி, பாடப்பயிற்சி மற்றும் அவர்களுக்கு தேவையான அனைத்து ஒத்துழைப்பும் கொடுத்து பணியில் சேரும் வரை நிர்வாகமே பொறுப்பேற்று நடத்துகிறது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏமாமா, நம்ம பையன் காமுமுத்து 10ஆம் வகுப்புக்கு மேல படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்படி மொபைல கையில வச்சுட்டு ஊரு சுத்திட்டு திரிறானே, அவனை ஏன்னு கண்டுக்கிறாம இருக்கீங்களே, உங்களுக்கே இது நல்லா இருக்கா? மாணிக்கவல்லி, நீ ஒன்னும் கவலைப்படாத. ராணுவம் அப்படி இல்லைன்னா போலீஸ்ல நம்ம பையனை சேர்த்து விடுறதா முடிவு பண்ணிருக்கிறேன். அப்படியா மாமா? போலீஸ் சரி, ஆனா அந்த ராணுவத்துல அக்னிபாத்னு பேரை மாத்தி 4 வருஷ பட்டாளம்னு சொல்றாங்களே, 4 வருஷத்துக்கு மேல வீட்டுக்கு அனுப்பி வச்சிருவாங்களாமே மாமா? அடி பைத்தியம், அப்படி ஒண்ணும்லாம் இல்ல. மக்கள்லாம் தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க. 17.5 வயசுல ராணுவத்துக்கு எடுத்து 4 வருஷத்துல நல்லா ஒழுக்க பண்பாட்டை சொல்லி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம கை நிறைய சம்பளம் தர்றாங்க. இங்க பாரு, 4 வருஷம் கழிச்சு வந்த உடனேயே துணை ராணுவம்னு சொல்லக்கூடிய மத்திய போலீஸ்ல போறதுக்கு இவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கறாங்க. அப்படியா மாமா? ஆமா, அது மட்டும் இல்ல, தமிழ்நாடு போலீஸ், குரூப் 2, குரூப் 4 இதுக்கெல்லாம் இவங்களுக்கு தான் முன்னுரிமையை கொடுக்கறாங்க. ஓஹோ, அப்ப நம்ம பையனை நாளைக்கே ராணுவத்துக்கு அனுப்பி வச்சலாமாமா? என்ன வள்ளி, இங்க பாரு, அப்படிலாம் அனுப்ப முடியாது. ஏன் மாமா?
ஆர்மியில் போகிறதுக்கு நல்லா படிக்கணும், ஓடி பழகணும், இதெல்லாம் இருக்குல்ல. அப்ப என்ன மாமா பண்றது? நம்ம பேரையூரில் சீமான் ஆர்மி அகாடமியில் கொண்டு போய் நம்ம பையனை சேர்த்து விட்டு வரப்போறேன். அங்கே இந்தியாவில் உள்ள அனைத்து சீருடை பணிகளுக்கும் பயிற்சி கொடுக்குறாங்களாம். அப்படியா மாமா? அது எங்க வச்சிருக்காங்க மாமா? நம்ம மதுரை மாவட்டம் இருக்குல்ல, பேரையூர், அங்க டி கல்லுப்பட்டி ரோட்ல நம்ம கேஆர் காலேஜுக்கு எதிர்த்தாப்புல தான் வச்சிருக்காங்க. கேஆர் கல்லூரின்னு பஸ் டிக்கெட் எடுத்தோம்னா நேரா நம்ம சீமான் அகாடமிக்கு முன்னாலேயே இறக்கி விட்டுருவாங்க. ஏமாமா பணம் ரொம்ப செலவாகுமா? ரொம்ப நல்ல கேள்வி கேட்ட. இங்க பாரு வள்ளி, வெறும் 10,000 ரூபா கட்டுனா பணியில் சேர்ற வரைக்கும் பயிற்சி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பையன்கிட்ட உள்ள குறை நிறைகளை சரி செஞ்சு திறமையற்ற இளைஞர்களுக்கு திறமையை உருவாக்கி 100% அரசு பணியில் அமர்த்துற வரைக்கும் துணிச்சலான தனித்திறமை நம்ம சீமான் அகாடமியில் தான் இருக்குன்னு பெருமையாக பேசிக்கிறாங்க வள்ளி. மாமா போறப்போ நம்ம இடம் மாறி போயிடக்கூடாது. சூப்பர் வள்ளி, சூப்பர். நீ சொல்றது சரியா தான் இருக்கு. எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. சீமான் அகாடமியில வேலை செஞ்சவங்க, சீமான்ட்ட நட்பு ரீதியா பழகினவங்க அக்கம் பக்கம் பயிற்சி மையம் வச்சு நடத்திட்டு இருக்காங்களாம். நீ ஒன்னும் கவலைப்படாத, அங்கெல்லாம் நான் போக மாட்டேன். சீமான் ஆர்மி அகாடமிக்கு தான் போவேன். சரியா? சரிங்க மாமா, சீமான் ஆர்மி போலீஸ் அகாடமியில கொண்டு போய் நம்ம பையனை சேர்த்து விட்டு வந்துருவோம். இந்தா இப்பவே கிளம்பிடுறேன்.